வெல்கம் டு அர்ஷத் vlogs. டாட் பாலுங்க ஃபர்ஸ்ட். நல்ல சேவுங்க, பட் கேட்ச் மிஸ். சிக்ஸுங்க, குட் ஷாட். சிக்ஸ், பேக் டு சிக்ஸுங்க, நல்ல ஷாட். சிக்ஸ். டாட் பால். டாட் பால். சிக்ஸுங்க, 3 டாட் பாலுக்கு அப்புறம் ஒரு 6 வந்திருக்கு. சிக்ஸுங்க, பேக் டு பேக் 6 எடுத்திருக்காரு. பிளாட்டா அடிச்சாருங்க, நேரா கையிலையா. அகல பிளாட்டா அடிச்சாரு. சிக்ஸுங்க அடிச்சாரு, சிங்கிள் மட்டும். நல்ல ஷாட்டுங்க. சிக்ஸுங்க, நல்ல ஷாட் ப்ரோ, பட் ஆனா லெக் சைடுல ரெண்டு இல்ல. ஷாட், குட் ஷாட். 6 ரன்கள். டாட் பால். பிளாட் அடிச்சாரு. அம்பையர் நல்ல ஃபீல்டிங். ஏறி வந்தாருங்க, தூக்கி விட்டாருங்க வந்துட்டு. நல்ல ட்ரைங்க, பட் நோ பாலுங்க. ஏறி வந்தாருங்க, நேரா ஃபீல்டுக்கு ஏறிங்க. இவர் எங்க போனாலும் சரி, எங்கடா 3.3 ஓவர் தான் இருக்குது, பேலன்ஸ் ஓவர் எங்கன்னு கேட்டிங்கன்னா கேம் சூரி மூமெண்ட் நடந்துருச்சுங்க. அதெல்லாம் கேமராமேன் எடுக்காமல் விட்டாரா இல்லை எங்கே போச்சுனே தெரில. எடுத்தேன்னு தான் சொல்கிறான், ஆனால் வந்துட்டு அந்த வீடியோஸ்லாம் இங்கே இல்லை, காணோம். இனிமேல் இந்த மிஸ்டேக்லாம் நடக்காமல் பார்த்துக்குறோம். ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட் இன்கன்வீனியன்ஸ். ஓகே, லெட்ஸ் பேக் டு த கிரிக்கெட். 73 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம 74 ரன்ஸ் அடித்து வின் பண்ணுவோமா இல்லையான்னு வாங்க பார்க்கலாம். ஏசிசி சென்னை டாஸை வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. பேட்டிங் சூஸ் பண்ணி 5 ஓவருக்கு 73 ரன்னு, அதே மாதிரி 4 விக்கெட்ஸை விட்டுருந்தாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தாங்க, இந்த இன்னிங்ஸ்லேயும் வந்துட்டு சம் கிளிப்ஸ்லாம் மிஸ்ஸிங் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட் ஓவரில் வந்துட்டு எந்த விக்கெட்ஸும் இழக்காமல் 28 ரன் அடிச்சிருந்தோங்க. விக்கெட். டாட் பால். சிங்கிள்ங்க, நல்லா சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டாரு இந்த பால். அச்சாருங்க, கேட்ச் டிராப். அவர் கேட்சை எல்லாரும் விட்டுட்டே இருக்காங்க. தூக்கி விட்டாரு கேட்சா. அச்சாருங்க, நல்ல ஷாட்டுங்க, குட் ஷாட். ஓகே, பாஸ்கர் ப்ரோ ஃபீல்டர் நினைச்சு கதை. ஏறி வந்து அடிச்சாருங்க, கேப்ல சிக்ஸுங்க. நவுந்து வந்து தூக்கி விட்டாரு. நோ ரன். ஷாட், ஃபுல் டாஸ் பாலுங்க. சிக்ஸுங்க. அருணன் எங்க இருந்தாலும் கமிட்டிக்கு வருவோம். ஷாட், 2வது மேட்ச் 50 அடிச்சிருக்காருங்க பேட்ஸ்மேன். நல்ல பேட்டிங் அவர்கிட்ட இருந்து. ஒயிட் பால். நல்ல த்ரோ. சிக்ஸுங்க. இந்த சிக்ஸோட டோர்னமெண்டோட அவங்க டீமுக்கு நல்ல ஒரு பேட்டிங் தானு ப்ரோட்ட இருந்து.
ஷாட். இன்னொரு சிக்ஸுங்க. இன்னும் 6 ரன் அடிக்கணுங்க. நல்ல சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்தாருங்க. 2 பாலுக்கு ஷாட். நேரா ஃபீல்டர் கையிலுங்க. விக்கெட்டுங்க. அடிச்சுட்டு வரா அச்சாருங்க. ஆட மேட்ச் பாருங்க. பவுலர் நேம் வெளியே எடுக்கணும். பியாஸ். அச்சாருங்க. ஒரு பால்ல முடிச்சுட்டு வந்து சொல்றாங்க உங்க டீம்மேட். 5 பாலுக்கு 3 அடிக்கணும். அவங்க டீம்மேட் சொன்னது நிறைவேற்றியா இருக்காங்க. ஒரு ஆரஞ்சு கேப் ஹோல்டருங்க. கோபி அந்த கேப் எடுத்துருவோம். அவ்வளோதான். அடுத்த பால்ல 6 அடிச்சு மேட்சை முடிச்சிட்டாரு நம்ம. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நீங்களே பாருங்க. செலிப்ரேஷன்லாம் வேற லெவலில் பண்ணோம். கிளாப் தட்டுங்க. கமிட்டில இருந்து சும்மா உட்கார்ந்துருக்கீங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் அவருதானே. நோ பால் 6 அப்பா. ஓகே. மேன் ஆஃப் தி மேட்ச். அண்ணா அவருக்கு மெடல். அண்ணா ஒரு 5 மெடல் வாங்கிட்டாரு. அவுட்டர் காசு வாங்கிக்கோங்க 5 மெடல். எஸ், நீங்கள் நினைக்கிறது தான். இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டில் ஏரோ ஸ்டார்ஸை சேர்ந்த நம்ம டீம்மேட் ஆரஞ்சு கேப் வாங்கி நான் ஒரு ரெக்கார்ட் படிச்சிருக்காரு. இந்த ரெக்கார்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாயா, இந்த கிரவுண்ட்ல ஆடுறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. மனசுல பரவாயில்ல. நல்லா இருந்துச்சு. ஏய் கேக்கல எதுமே. கம்பேரிங்கும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மேனேஜ்மெண்ட் பண்ண எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. கமெண்ட்ரியும் நல்லா இருந்துச்சு. அங்க உங்க ஊர்ல விளையாடுறது அங்க அந்த பேட் அலோட் இல்ல சென்னையில. இப்ப இதுல இங்க இந்த பேட் யூஸ் பண்றோம். சரி, தேங்க்ஸ் ப்ரோ. அங்க ரொம்ப சிறப்பா விளையாடுங்க. தொடர்ந்து நாங்க எங்களோட கேப்டனை ஃபர்ஸ்ட் நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நாலேஜ் இவ்வளோ ஸ்பான்சர்ஷிப் பார்த்துட்டு இங்கே தான் அம்பேரிங் இவ்வளோ ஹை லெவலில் கரெக்டாக இருந்து இங்கே தான் ரொம்ப சந்தோஷம். ஸ்டார்டிங்லேருந்து இங்கே சப்போர்ட் பண்ணி அதர் டீமை சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்கள் ஃபோனுக்கு வரும். நீங்களும் நம்ம சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவிலேருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அர்ஷத் விலாக்ஸ்.